வணக்கம். சமீபத்தில் நடந்த இந்த ஈரோடு தாவேகா பரப்புரையில் விஜய் என்ன பேசினாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனால் மற்றவங்க என்ன பேசுனாங்க, ராஜ்மோகன் என்ன பேசினாரு, புசி ஆனந்த் என்ன பேசினாரு, ஆதவர்ஜுனா என்ன பேசினாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே திருவள்ளுவருக்கு ஒரு குத்து குத்திட்டு தான் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஏதாவது கங்கணம் கட்டிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லை, அது பிறப்பொக்கும் பிறப்பொக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒத்த பிறப்புடைய ஒரே மாதிரி பிறப்பு கொண்ட அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதன் பிறகு மைக்கை வாங்கினார் ராஜ்மோகன். ராஜ்மோகன் அதுக்கப்புறம் பேச போறாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக எப்படி அருமையாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினார் அப்படின்றது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அடரடா, ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்போ தமிழ் வார்த்தை ஜாலம் விளையாடியது அவர் நாவில். ஆனால் ராஜ்மோகன் அதிகமாக பேச விடல. ஒருவேளை நம்ம அறிவுரையை கேட்டுக்கொண்டு ராஜ்மோகன் ஓவரா பேசுகிறார், அவரை கட் பண்ணுவோம் அப்படின்னு ஒதுக்கி விட்டாங்களா அப்படின்றது தெரியல. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். கடந்த ஒரு மாத காலமாக தலைப்பு செய்தி மட்டுமல்ல, இவர்தான் ஊடகங்களின் மலைப்பு செய்தி. பாத்தீங்களா? தலைப்பு செய்தி, மலைப்பு செய்தி. அண்ணன் செங்கோட்டையன் கொங்கு நாட்டின் தங்கம், மண்ணின் மைந்தர், மண்ணின் மைந்தர். மைந்தர் எல்லாம் ஒண்ணுதான், பேசாம பேச்சை கேளு. தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் வருகிறார், சிறப்புரை தருகிறார். கடகத்தை இரும்பு கோட்டையாக மாற்றியிருக்கிற இரும்பு மனிதர், இரும்பு மனிதர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆதவர்ஜுனா இதோ வருகிறார். இவர் இரும்பு மனிதர். பழைய இரும்பு பொருள், இரும்பு பாத்திரம். கடகத்தை இரும்பு கோட்டையாக மாற்றியிருக்கிற இரும்பு மனிதர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்படை தளபதி, போர்படை தளபதி. தேர்தலுக்கு தயாராகும் எங்கள் போர்படை தளபதி, போர்படை தளபதி. ஓ, இவனுங்க பாகிஸ்தான் கூட சண்டைக்கு போக போறானுங்களா? என்ன கருமமும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்படை தளபதி, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார். எங்க இங்க தானே இருந்தாரு புசி ஆனந்த், நல்ல பெரிய மனிதராச்சே, எங்க காணோம் அப்படின்னு தேடுறாரு. இதோ வருகிறார். பின்ன நீ கவிதை மாதிரி ஒவ்வொரு லைனா படிச்சுட்டு இருப்ப, பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? கொண்டாயா மைக்க அப்படின்னு பேச தொடங்கி விட்டார் புசி ஆனந்த். பட் என்னதான் இருந்தாலும் வி வாண்ட் ராஜ்மோகன் பேக், வி வாண்ட் ராஜ் பேக். ராஜ்மோகன் பேசினா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஏங்க அவர்கிட்ட இருந்து மைக்க பிடுக்குறீங்க? அடுத்த பரப்புரையில ராஜ்மோகனை பேச விடுறீங்க. இதுதான் எங்களுக்கு வேண்டும். ஏன்னா நீங்களாம் ராஜ்மோகனை பேசக்கூடாதீங்கன்றீங்க, ராஜ்மோகன் தாண்டா இருக்கிறதுலையே வீக்கஸ்ட் லிங்க் அப்படிங்கிறீங்க, ராஜ்மோகனை கட்சி விட்டு தூக்குன்றீங்க, திடீர்னு வி வாண்ட் ராஜ்மோகன்றீங்க. என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் அப்படிதான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வத்தாலேயே ஒரு விஷயம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், முயற்சியை போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால இன்னையிலிருந்து தமிழ் ஒழுங்காக பேச கற்றுக்க. அதாவது நாக்கு இருக்குல்ல, நாக்கு அது நல்லா வீங்கிருச்சுன்னா ஒரு சிலரால் சில வார்த்தைகளை சொல்ல முடியாதான் தெளிவாக. அதாவது ஒட்டுமொத்த அப்படின்றதுக்கு மொட்டுமொத்த அப்படின்னு பேசுவாங்களாம், ஊழல் அப்படின்றத ஓழல்னு பேசுவாங்களாம். தமிழே வராதான். 16 நாக்க நல்லா வெளியே நீட்டுங்க. அப்ப நாக்கு நல்லா கெளுத்தி மீன் மாதிரி வீங்கி இருக்க. இது வச்சுக்கிட்டு எப்படி செந்தமெல்லாம் பேசுறது? சாதா தமிழே பேசலாமே. அதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் ஆனாலும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும். முயற்சியை போடு, வருதா பாப்போம். அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாச்சு. சென்ட் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு. இத மாத்தி எழுதுங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான், தெய்வத்தால் ஆகாது என்னும் செங்கோட்டையன் மனசு வச்சால கூலி கிடைக்கும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? குறிக்கோள் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? என்ன லட்சியம்? வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா? இல்லை, ஜென்சி புரட்சியை ஏற்படுத்துவது. நேபாளில் நடந்தது போல, ஸ்ரீலங்காவில் நடந்தது போல ஒரு ஜென்சி புரட்சியை ஏற்படுத்துவது தான் நமது லட்சியம். இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும்? யாரால மாற்ற முடியும்? நீங்க சொல்லுங்க, யாரால மாற்ற முடியும்? ஆமா, யாரால மாற்ற முடியும்? ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் டாக்டரால மாற்ற முடியும். நல்லா போய் பாருங்க, அவங்க மாத்துவாங்க. தளபதி விஜய் அவர்களால மாற்ற முடியும். எந்த கட்சியால மாற்ற முடியும்? உலகமே அழிய போகுது, வெள்ளம் வரப்போகுது. இதையெல்லாம் மாத்துறதுனா யாரால மாத்த முடியும்?
யாராலயா? தளபதி விஜய் அவர்களால மாற்ற முடியும். எந்த கட்சியால மாற்ற முடியும்? டிவிகே. அண்ணனால தான்டா. அண்ணன் நான் தான்டா. உங்களை எல்லாம் காப்பாத்த போறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவிகே தான். அப்ப அது ரீசெண்டா ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. ஓ, ஆப்போசிட் கேங் இளைஞர் மாநாடு. எப்படி இளைஞர் மாநாடு மாதிரி அங்க, ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. இளைஞர்களே கிடையாது, அவங்க வயசானவங்க, அப்படித்தானே? நீங்க ஓ சோ யங் விஜய், இவர் அவர் அங்கிள்ன்றாரு, இவரை மற்றவங்களாம் எப்படி கூப்பிட்றாங்க? அண்ணான்றாங்க. அவர் ஏஜ் என்ன ப்ரோ? எனக்கு தெரியல, உங்க ஏஜ் தான் என்ன ப்ரோ? ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு, அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுல. ஓ, 2 இளைஞர்கள். யாரு? ஒன்று முதலமைச்சர் MK ஸ்டாலின், இன்னொன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதானே? ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு, அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுல. These people are nearing 50 but calling others uncle. இளைஞர்களா நீங்க அப்படின்னு நகையாடுறது. ஓ வெரி சாரி. வயசுல என்னங்க இருக்குது? வயசு உடல் தான். உடல் முதிர்ச்சி அடையலாம், ஆனால் மூளை இளமையாக இருக்கணும். பட் அதுக்கு நீ இவ்வளோ இளமையாக இருக்கக்கூடாது, மூளையும் கொஞ்சம் முதிர்ச்சி ஆகணும்பா. வளராமையே இருந்தா எப்படி? கொஞ்சம் உடல் வளர்ந்த மாதிரி மூளையும் வளரணுமா இல்லையா? அந்த இளைஞர்கள் சொல்றாங்க மாநாடு போட்டு இளம் பெரியாராம். இளம் பெரியாரா? அது என்ன இளம் பெரியார்? எப்படி சொல்லலாம்? யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார்னு ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? அதானே, பெரியார்னு எழுதுனா ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உதயநிதி ஸ்டாலினுக்கு? இத்தனை ஃபைலை பார்த்துட்டு கையெழுத்து போடுவீங்களே, உங்களுக்கு முதல்ல பெரியார்னு எழுதுனா அது ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரியான கேள்வி. அதே திருப்பி இவங்க உங்கள் தலைவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன டிகிரி படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டால் மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவீங்க மிஸ்டர், அவர் பேர் என்ன, லாட்ரியா, அவர் பேர் என்ன, இல்லை ஆதவர்ஜுனா. இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை மாநாடு, எத்தனை உழைப்பு, 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை, அந்த 70 வருட உழைப்பை, அந்த 70 வருட உழைப்பை Somebody give him of a sambu. அவருக்கு கொஞ்சம் வசம்பு கொடுங்கப்பா. வசம்பு இதை நல்லா நாக்கில் வச்சு நர நர நரன்னு தேய்க்கணும். நார்மலான ஆட்களுக்கெல்லாம் 2 நிமிஷம் தேய்ச்சா போதும். உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் 2 மணி நேரம் தேய்ச்சாலும் பத்தாது. தேய்ச்சி பாருங்க, சரியாக தான் பார்ப்போம். சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார்னு சொல்றீங்களே உங்க மகனுக்கு, இதுவா ஆட்சி? என்னங்க ஆச்சு இது? இது ஆட்சி? ஏன் என்ன ஆச்சு? பின்ன என்னங்க, ஒரு லாட்டரி டிக்கெட் விற்க மாட்டாங்க. திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிட்டு இருக்கிறது? பெரியாரை அவமானப்படுத்தும் பொழுது இளம் பெரியார்னு எப்படி அவங்க சொல்லலாம்? அதாவது பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் பெரியாரின் பேரன், பொண்ணுங்களாம் நான் பெரியாரின் பேத்தி அப்படிங்கிறாங்க. கலாய்க்கிறவங்களாம் இதோ பெரியார் பேத்தி, இதோ பெரியார் பேரன் அப்படின்னு கலாய்க்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இளம் பெரியார்னு சொல்லிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அது சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் பற்றி ஒரு கருத்து தெரிவித்தார். அந்த கருத்துக்கு சங்கிகள் கூடாரத்திலிருந்து என்ன எதிர்வினை வந்தது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். அதாவது விஜய் கத்துவார், கதறுவார், ஆதவர்ஜுனா கத்தலாம், கதறலாம், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுறது கிடையாது. நமக்கு எங்கேருந்து கதறல் கேட்கணும் அப்படின்னா சங்கிகள் கூடாரத்திலேருந்து கேட்கணும். அதுவும் வடக்கில் பாஜகவுக்கு நெருக்கமான சங்கிகளிலிருந்து கதறல் வருது அப்படின்னா நாம் சரியான திசையில் போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தானே அர்த்தம். தலையை சீவுவேன், அதை சீவுவேன், இதை சீவுவேன், நாக்கு அறுப்பேன் அப்படின்லாம் மிரட்டினாங்களே, அதெல்லாம் கதறல் தானே. அப்போ சரியான பாதை தானே அவர் தேர்ந்தெடுத்திருக்கார். அவர் சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்லையா? இல்லை, விஜய்க்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. அப்போ சனாதனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கோட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த பேச்சில், பண்ணலாமே. இல்லை நீங்கள் தான் பேசுங்க, ஆதவர்ஜுனா சனாதனத்தை பற்றி பேசுங்கள், சும்மா ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. சாதானந்தம், சந்தானம், சமாதானம், சமந்தா மேடம், சனாதனம். பார்ப்பனர் மேலாதிக்கத்தை பற்றி ஒரு நிமிஷம் பேசுங்க. இல்லை சாதி ஒழிப்பை பற்றி ஒரு 1/2 நிமிஷம் பேசுங்க. பேச முடியாது, ஏன்? ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. சமூக நீதினு தெரியாதவர் இளம் பெரியாரா? யாருங்க இங்க இளம் பெரியார்? மக்கள் கிட்ட நம்ம கேக்குறோம், யார் இங்க இளம் பெரியார்? நீங்க சொல்லுங்க, யார் இங்க இளம் பெரியார்? யாருன்னு தெரியலையே. மக்கள் கிட்ட நம்ம கேக்குறோம், யார் இங்க இளம் பெரியார்? நீங்க சொல்லுங்க, யார் இங்க இளம் பெரியார்? நண்பர்களே, பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேக கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நண்பர்களே, பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேக கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன் தம்பி, இந்த வியாதிக்கு மருந்து இல்லையா? பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை. அப்படி போடு. பெரியாருக்கு முன்பாக ஒரு தலைவர் பிறக்கவும் இல்லை. பெரியாருக்கு முன்பாக இப்படி ஒரு தலைவர் பிறக்கல.
ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், ஜோதிராவ் பூலே இவங்கெல்லாம் உருவாகவே இல்லை. இனிமே தான் உருவாவாங்க. we are expecting soon. எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை. பெரியார் அவர்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க இவங்க. பெரியார் மேல பெரிய ரெஸ்பெக்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பெரியார் பேரை சொல்லி பொறுக்குதுன்னு ஆசைப்படுறாங்க. இங்க ஒரே பெரியார், ஒரே பெரியார். இங்க ஒரே அம்பேத்கர், ஒரே அம்பேத்கர். இங்க ஒரே காமராஜர். வெரி குட். ஒரே தீரன் சின்னமலை. அருமை. அப்புறம் ஒரே பொல்லாதவர்கள். எது? ஒரே பொல்லாதவர்கள். எனக்கு புரியுது, தமிழ் உங்களுக்கு ரொம்ப சிக்கல் தான். அதுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. இல்லை தமிழை நல்லா கற்றுக்கிட்டு வந்து பேசலாம். அது என்னது? அது ஒரே பொல்லாதவர்கள், ஒரே பொல்லாதவன் அப்படி தான் வரணும். கிராமட்டிக்கலாக ஒரே அப்படின்னா அது சிங்குலர். சிங்குலர்னா ஒருமை. புரியுதா? டேய் வாடா போடா டேய் அப்படின்னு ஒருமையில் பேசலாம். அந்த ஒருமை கிடையாது. இது வந்து வேற ஒருமை, சிங்குலர். ஒரே சட்டை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரே சட்டைகள்னு சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மூளை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு மூளைகள் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதா? சிங்குலர். ஒரே மூளை இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஒரே மூளைகள் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும். வெற்றி கழகம் நாங்க மிக பெரும் போராட்டம் நடத்துவோம். நேபாள் போல, ஸ்ரீலங்கா போல, இங்க உர்ஜென்சி புரட்சிடா. 2026 எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கணுமா? இல்லை எதுக்கும் சொல்லுங்க. அதை பார்த்துட்டு அது எழுதவா இல்லை கன்றாவி அதை விட்டுறலாமா அப்படின்னு பார்க்கலாம். 2026, 31, 36 போயிட்டே இருப்போம் நாங்க. ஆமாம், போயிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கீங்களா? எங்கேயா போயிட்டு இருக்கீங்க? எங்கே போறீங்க? எங்கேயா போற? ஏன் வளரிக்கிட்டு இருக்க? போயிட்டே இருப்போம் நாங்க. போய்கிட்டே இருப்போம், போய்கிட்டே இருப்போம், போய்கிட்டே இருப்போம், போய்கிட்டே இருப்போம், போய்கிட்டே இருப்போம், போய்கிட்டே இருப்போம். 2026, 31, 36 போயிட்டே இருப்போம் நாங்க. தெளிவா இருக்கு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்க? உங்களுடைய சூதுனால மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் தலைவர் அவர்களை மக்கள்கிட்ட இருந்து பிரிக்க பாத்தீங்க. உங்களை பிரிக்க வேற பாக்குறாங்களா? அப்புறம் இங்க இருக்கிற கூட்டம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் சக்தி, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சக்தி, போடு மக்கள் சக்தி பெண்கள் சக்தி என்ன பண்ணுது? எந்த அளவிற்கு தலைவர் மீது நம்பிக்கையும் அன்பையும் வச்சிருக்காங்கிறத இந்த கூட்டம் இல்ல. எது இந்த கூட்டம் இல்லையா? கூட்டம் இல்லையா? அடிச்சிரு. ஃப்ரெஷ்ஷா சொல்லுவார், கேட்டுக்க. இந்த மக்கள் கூட்டத்துடைய எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்குங்கிறத பதிவு பண்ணுது. இந்த மக்கள் கூட்டத்துடைய எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்குங்கிறத பதிவு பண்ணுது. இல்லன்னு நாம சொல்ல மாட்டேன். இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்குங்கிறத பதிவு பண்ணுது. வா வா வா, சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை. இதே மாதிரி தொடர்ந்து பேசுங்க. ஆனால் தமிழில் நீங்கள் செய்கிற இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, அப்புறம் இந்த நாக்கு மேட்டர் இருக்குல்ல, அதுக்கு சில டங் ட்விஸ்டர் எக்ஸசைஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க, நாக்கு நல்லாயிடும். 2026 தமிழகத்தின் முதல்வர் நம் வெற்றி தலைவர் தளபதி உங்களை பார்க்க நம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். 2026 தேர்தலுக்காக வந்திருக்கார். இப்போ என்ன 2025 தானே? ஏதாவது தெளிவாக பேசணும். ஆதவர்ஜனா மாதிரியே பேசினா என்ன அர்த்தம்? நம் கொள்கை. இதை டைப் பண்ணிக்கப்பா. நம் கொள்கை, நம் கொள்கை. சார், உங்க கொள்கை என்னன்னு நீங்க சொல்ல நான் அப்படியே டைப் பண்ணிடுறேன். எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க. நம்ம கிட்ட நிறைய பேப்பர் இருக்கு, டைப் அடிச்சிடலாம். நம் கொள்கை தலைவர். தலைவர் என்ன புரியல? கொள்கை டேஷ் அதுக்கப்புறம் என்ன? தலைவர். ஏயா ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை முழுசா முடிங்கயா. அப்படியே அப்ரப்டா விட்டுவிட்டு அடுத்த வாக்கியத்துக்கு தாவி போறீங்க. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? டைப்ரைட்டர்லாம் வேணாப்பா, எடுத்து வச்சுட்டு போ. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. நம் கொள்கை தலைவர் பெரியாரின் மண்ணில் நம் வெற்றி தலைவர் தளபதி வந்திருக்கிறார். சரி, வெற்றி தலைவர் தளபதி முதல்வர் வேட்பாளர் வந்திருக்கிறார். ஈரோடு வந்திருக்கிறார். ஈரோடு மண்ணில் வந்திருக்கிறார். இன்னும் என்னதான் வந்துட்டாரு சொல்லுங்க. மங்களகரமான மஞ்சள் மண்ணில். ஓ, மங்களகரமா ஆரம்பிக்கிறீங்களோ? இதை முன்னாடி பேசுனீங்கல்ல, பெரியார் மண்ணில், மங்களகரமான பெரியார் மண்ணில் அப்படின்னு போட்டுக்கோங்க, நல்லா இருக்குமே. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வந்திருக்கிறார். இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை. தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை.
கோட்டை ஓட்டை. ஏய், எதுக மோனெல்லாம் சூப்பராக வருது. சூப்பர் மேன். இந்த மேட்ரு சூப்பர் மேன் அப்படின்றேன். சூப்பர் மேன்னா உங்களை சூப்பர் ஹீரோ அளவுக்கு கணக்கு இல்லை. நண்பர்களே, நாம் இங்கு கூடியிருப்பது வெறும் கூட்டத்திற்காக அல்ல, பின்ன ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கத்திற்காக. ஆடி போலி. சூப்பர் சூப்பர். தளபதியின் கரத்தை வளப்படுத்துவோம். சரி, வளப்படுத்தினால் என்ன ஆகும்? உங்க தளபதி சீமா வரா? ஒவ்வொரு வீட்டிற்கும் நம் கொள்கையை கொண்டு செல்லுங்கள். நாம் போடுவது வெறும் ஓட்டல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் அஸ்திவாரம். நல்லா மண்ணு அள்ளி போடுங்க. நீங்க போடுறது மண்ணு இல்ல, அண்ணனோட அரசியலுக்கான அஸ்திவாரம். தளபதியின் வழியில் தளபதியின் வெற்றிக்காக ஒன்றிணைவோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அது என்னன்னு தெரியல, விஜயை விட எனக்கு புசியானது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கன்னத்தெல்லாம் கிள்ளி கொஞ்சம் விளையாடுறாங்க. அந்த அளவுக்கு புசியானந்த் வந்து தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப விரும்பப்படக்கூடிய நபராக மாறிட்டு இருக்காரு. என்ன மந்திரம் போட்டாருன்னு தெரியல. பட் என்ன இருந்தாலும் அவருடைய ஸ்பீச்சுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. எப்படி பேசினாலும் அதில் ஹியூமர் சென்ஸை வந்து நுழைச்சி அழகாக பேசுவார். இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ, கடினமான மலங்களை கடந்து சூப்பர் கடினமான மலைகளை கடக்கிறதோ, இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ, கடினமான மலைகளை கடக்கிறதோ, அதே போல இரும்பு மனிதர் யாரு? அண்ணன் விஜய் வந்து இரும்பு லாரிங்களா? இரும்பு லாரிகள் எப்படி நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் துயரங்களை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். புசியானந்த் பேசுகிறாரா இல்லை அவருக்குள்ளார இருக்கிற ஒரு 7.5 வயசு பையன் பேசுகிறானா அப்படின்னு டவுட் இருக்கிற அளவுக்கு ஒரு சில இடத்துல அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப காமெடியாயிடுது. செங்கோட்டையன் பேர் எப்படி சொன்னாருங்கிறீங்க? இந்த கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார். அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் தான் அது. செங்கோட்டையனா? செங்கோட்டையன் தான் அது. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. அப்படி படிக்க கூடாது. கொஞ்சம் சேர்த்து வச்சு படிங்க. தங்கப் பதக்கம். இவ்வளோ ஹியூமர் சென்ஸாக பேசக்கூடிய நம்ம புசியானந்தியை தோக்கடிச்சிருவாரு நம்ம செங்கோட்டையன். அவர் என்ன பேசினாரு? தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். சாரி இவரான என்ன இன்னைக்கு ரொம்ப புரட்சி தளபதி விஷால சிஎம் ஆக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் வந்து தாவேக்காவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. புரட்சி தளபதி தான். அவர் ஜாயின் பண்ணியிருக்க வேண்டியது தாவேக்கால கிடையாது. எது எப்படியோ 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஷால் சிஎம் ஆவார் அப்படின்றத நானும் நம்புகிறேன். செங்கோட்டையன் நம்புற மாதிரி அதுபோல் நீங்களும் அதுக்கு துணை புரிவீங்க அப்படின்றத நம்புகிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Da-dee-doo, dee-dee-doo-doo, ba-dee-ding-da-ding. Dee-da-dee-doo.